இந்த எரிபொருள் விலை உயர்வை குறைக்க ஏதாவது ஒரு முயற்சிகளை மத்திய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதை விட்டு தங்கம் வாங்க வேண்டாம், வாகனங்கள் செல்ல வேண்டாம், ஆன்லைனில் வகுப்புகள் இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கைகளை மத்திய அரசாங்கம் தன்னுடைய தோல்வி பயத்தால் அறிவுறுத்தி வருகிறது. ஆனால் அத்தியாவசிய தேவைகள் அப்படி குறைக்க முடியாது. ஆகையால் மத்திய அரசாங்கம் இதில் கவனம் செலுத்தி மக்களுக்கு தேவையான எரிபொருள்களை விலையை குறைத்து எரிபொருள் தட்டுப்பாடின்றி வழங்க வேண்டுகிறேன். பெட்ரோல் டீசல் மட்டும் விலை இல்லை, மக்கள் பயன்படுத்துகின்ற அன்றாட அத்தியாவசியமான அனைத்து பொருட்களும் விலை உயர்வு ஏற்படுகிறது. இதனால் ஏழை எளிய மக்களும் இருசக்கர வாகனம் ஓட்டுகின்ற இதனால் பாதிப்படைகிறார்கள். தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் பெரிதும் பாதிப்படைகிறார்கள். ஆகையால் உடனுக்குடன் இந்த டீசல் பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருக்கிறது. இந்த பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு உடனடியாக ஒரு பட்ஜெட்டை ஏற்படுத்தி மக்கள் பயன்பெறும் வகையிலே இதை கட்டுக்கோப்பாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வரக்கூடிய சூழ்நிலை பார்த்தா மோட்டார் வாகனமாகட்டும் மக்களுக்காகட்டும் மிகப்பெரிய சுமையா இந்த பெட்ரோல் டீசல் விலை இருக்கு. இந்த பெட்ரோல் டீசல் விலையை ஒன்றிய அரசாங்கம் எந்த வகையிலையும் கண்டுக்காத வகையினால இது மக்கள் மேல் ஒரு பனிப்போரா திகைத்துள்ளார்கள். இந்த பனிப்போர்னால விலைவாசி உயர்வு, டிரான்ஸ்போர்ட் வாடகை உயர்வு, மக்கள் கடுமையான அவதிக்குள்ளாகிறார்கள். டூ வீலரில் போகிறவங்களும் இன்னைக்கு பெட்ரோல் போடுன்னா மோடி அரசாங்கம் சொல்லுது, இன்னைக்கு நீங்கள் அதிகமாக வெளிநாட்டுக்கு போகாதீங்க, சுற்றுலா போகாதீங்க, பெட்ரோல் டீசல் குறைவாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த வகையில் நியாயம்? ஒன்றிய அரசுக்கு ஒரு நியாயமாக இருந்து அவர்களுடைய செயல்பாடு செயலுக்கு ஒரு நியாயமாகவும் மக்களுக்கு ஒரு நியாயமாகவும் இருக்குது. இது உடனடியாக பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறதுக்கு ஒன்றிய அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுத்து மக்களுடைய சுமையிலிருந்து விடுபடுறது, இந்த மக்களுடைய பாரத்தை குறைக்கும் வகையில் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கணும்னு என் பணிவான வேண்டுகோள். எக்கச்சக்கமா அதிகமாகுது, செலவு அதிகமாகுது. இன்னொன்று முக்கியமான விஷயம், பெட்ரோல் பேரல் கம்மியா இருக்கும்போது இந்த அதானி அம்பானி குரூப் குறைக்க மாட்டேன்றாங்க. விலை ஏறும்போது மட்டும் ஏற்றிடுறாங்க. தயவுசெய்து குறைக்க சொல்லுங்க, இல்லை அதானி அம்பானியை நாட்டை விட்டு திருத்த சொல்லுங்க. நேற்று தான் 105 இருந்தது, இன்னைக்கு பார்த்தா 107 இருக்குது. நான் கதனே தெரில, ரேட் ஏறிட்டே போகுது. டெய்லியும் எப்படினாலும் 300 ரூபாய்க்கு போட்டுடுறேன். இன்னும் போகிற போக்கில் என்ன ஆக போகுதுன்னு தெரில. ஏற்கனவே நம்ம கம்மியாக இருக்கப்போ போடுறதோட இப்போ அதிகமாக அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுது. நம்மளுக்கு வெளில கம்பெனிலேருந்து கொடுக்குற அமௌண்ட்டை விட அதிகமாக தான் செலவாகுது. நம்ம சேலரிலையும் கம்மியாக தான் இதாகுது. ஸோ கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். ஏறினதுக்கப்புறம் பெட்ரோல் ஏறதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வாட்டி, அதோட இப்போ இதான் போடுறோம். ஒரு உண்மைக்குள்ளே 5 டைம்ஸ் எழுது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. திடீரென்று டீசல் விலை உயர்வு, பெட்ரோல் விலை உயர்வு, கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு அப்படின்னு ஒரு மத்திய அரசு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்குது. இது நம்மளுடைய பொதுமக்களை வெகுமளவில் பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையாக தான் நாம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ பெட்ரோல் விலை எங்கேயோ உயருது அப்படின்னு சொல்லும் பொழுது அது அத்தியாவசிய பொருட்களின் மீது அந்த விலை உயர்வு என்பது திணிக்கப்படுகிறது. இதனால பாதிக்கப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களை வாங்கக்கூடிய பாமர மக்கள். இந்த நடுத்தர மக்களின் கூட நாம பார்க்க வேண்டாம், பாமர மக்கள் தான் இதுல பெருமளவாக பாதிக்கப்படுகிறார்கள். அடிப்படை மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய நிலையில் இன்றைய மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை கட்டுக்கடங்காம போயிட்டு இருக்குது. இதனால சாமானிய மக்கள் ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க. என்னன்னா நீலகிரிங்கிறது தேயிலை மற்றும் மலை சாகுபடியில் காய்கறிகள் சம்மந்தப்பட்டது தான் எங்களுடைய வாழ்வாதாரமே. இது எல்லாமே டிரான்ஸ்போர்ட் மூலிமா, அதாவது லாரி மூலிமா நாங்கள் கீழே கொண்டு போய் வியாபாரம் செஞ்சு வந்தால் தான் மலைவாழ் மக்களுக்கான வாழ்வாதாரமே இருக்குது. இதை கருத்தில் கொண்டு மாநில அரசு மத்திய அரசு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறதுக்காக ஏதாவது ஒரு வழிவகை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். மலை பிரதேசங்களில் விளையிற உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு இப்படி போன்ற பொருட்களை எல்லாம் சமவெளிக்கு கொண்டு போகும்போது லாரி வாடகை மிகவும் உயர்ந்து விட்டது. அதே சமயம் சமவெளி பகுதிகளிலிருந்து இங்கு கொண்டு வரக்கூடிய பொருட்களுக்கும் லாரி வாடகை உயர்ந்து விட்டது. இதனால் மக்களின் தினசரி அன்றாட பொருட்கள் வாங்குவதற்கு மிகவும் சிரமப்படுகிறார்கள்.